அமுதம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 9/6/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வியாழக்கிழமை ஆனி மாதம் 25ஆம் தேதி நவமி திதி காலை 6:13 வரை. பிறகு தசமி திதி. அஸ்வினி நட்சத்திரம் காலை 11:24 வரை. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மேசராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அற்புதமான ஒரு நாள், அமோகமான நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அதே நேரம் பார்த்திங்களா, இவ்வளோ நாள் கடனில் இருந்தோம், இன்றைக்கி அது ஒரு விடிவு காலம் பிறக்கும். நீங்கள் முன்கோபமாக இருந்தீங்க, இன்றைக்கி முன்கோபம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுவீங்க. கோபம் பல விதத்தில் ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துதுன்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நெளிவு சிலிவோடு போகணும் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரம் பார்த்திங்களா, இந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து இன்றைக்கு ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க. அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நம்பிக்கை உருவாகுகின்ற ஒரு நன்னாள். தாய் மீது அதிக அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரத்தில் சகோதர உறவுகளில் தேவையில்லாத கருத்து வேறுபாடு உருவாகக்கூடிய நாளாக இருக்குது. மிகவும் பொறுமை அவசியம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு திட்டங்களும் தள்ளி போயிட்டே இருந்ததுங்க. இன்றைக்கி அந்த திட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. என்ன திட்டம்னா, நம்ம இதுவரை இருந்த சோர்வு, சோம்பல் அதெல்லாம் தூக்கி போட்டு இன்றைக்கு ஒரு புத்துணர்ச்சி உருவாக்குகின்ற ஒரு நன்னாளாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மனதார விரும்பி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்காதா அப்படின்ற யோசிக்க மாட்டீங்க. துணிந்தவனுக்கு தான் என்றைக்குமே வெற்றி நிச்சயமாக இருக்கும். அது மாதிரி துணிந்த நாள், அந்த துணிவுக்கு முக்கியம் தரக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு மனதில் தோன்றும். தேவையில்லாத சந்தேகங்களை தூக்கி எறிங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர் நீங்கள். மிகவும் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடிய ராசி ரிஷபம்னாலே சுக்கிரனுடைய ராசி. அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அந்த முயற்சிகள் இன்று எடுக்குகின்ற நன்னாள். எதையுமே ஒரு மனக்குழப்பத்தோடவே இருந்த நீங்கள் அதை தெளிவுபடுத்தக்கூடியது, மற்றவங்களை தெளிவுபடுத்திட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று அமைகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, நம்ம பழைய நண்பர்கள் அப்படின்ற ஒரு கோர்வையில் சில பேர்த்த நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிகவும் கவனம் அவசியம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காரணம் என்னென்னா, மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாத ஒரு ராசி. அதுதான் சொல்லுவாங்க, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பஞ்சபூதங்கள் அடங்கக்கூடியது தான் ஜாதகமே. அதில் மிதுன ராசி பார்த்திங்கன்னா காற்று ராசி. எல்லாத்துக்கும் உபயோகம் உள்ள ராசி. மற்றவங்களுக்கு காற்று கொடுக்கக்கூடியது. காற்றுன்னா ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பீங்க. உங்கள் பேச்சில் மற்றவங்க கவர்ந்து உங்கள் மேலே அதிக பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாள். நீங்கள் எதையும் தாங்குகின்ற ஒரு இதயம் படைத்தவங்க. அதிகமாக பேச மாட்டீங்க. ஆனால் பேசுனா அதில் ஒரு காரியம் இருக்கும், அது நன்மை இருக்கும். பல பேர்த்துக்கு அது உதவியாக இருக்கின்ற நாள் தான் இன்று. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் பார்த்திங்களா உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் எதிரிகள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோமா, நீங்கள் யாரை பார்த்தாலும் சந்தேக உணர்வோடு பார்க்குறது நல்லது தான். ஏன்னா யாரையும் உடனே நம்ப முடியாது.
அப்படின்ற ஒரு கோர்வையில் தான் நீங்கள் மற்றவங்கள்ட்ட பழகுவீங்க. உடனே அடிக்ட் ஆகிற மாதிரி நான் யார்ட்டையும் அடிமையாக மாட்டேங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 5, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை. வணங்கக்கூடிய தெய்வம் விஷ்ணு பகவான். கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நன்னாள். காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் கோச்சாரத்தில், ராசியிலே குரு அமர்ந்திருக்கார். குரு உச்சம் பெற்று ராசியிலே அமர்ந்திருந்தாலே சொல்லுவாங்க, ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்மகுரு ராமன் வனத்திலே அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அது ஜென்மகுரு அமர்ந்திருக்கிறனால தான் உங்களுக்கு சில பொறுப்புகள் அதிகமாகும். அதே குரு பார்க்கின்ற இடம் பூரா உங்களுக்கு இன்றைக்கு பலம் பெறக்கூடிய யோகம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குழந்தைங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்வைப்படுது, உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்வைப்படும் போது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று அமையும். தொட்டதெல்லாம் துலங்குகின்ற ஒரு நன்னாள். தேவையில்லாத பேச்சு பேச மாட்டீங்க. எப்போவுமே அமைதியின் சொரூபம் அப்படின்றது தான் நீங்கள். அந்த அமைதிக்கு இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி ஏற்படுத்தும் நன்னாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, வெள்ளை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். சிம்ம ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, கோச்சாரத்தில் குரு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு, சனி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காரு. இன்றைக்கி சந்திரனுடைய கோச்சாரம் பார்த்திங்கன்னா அஸ்வின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறனால தெய்வ கடாட்சங்கள் நிறையா உருவாகுகின்ற ஒரு நன்னாள். திடீர் ஒரு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், திடீர் செய்திகள் வரும், ஒரு நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவான விஷயங்கள் பூராமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். இன்றைக்கி சந்தேகப்பட்டு கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு முடிவு ஏற்படும். நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாளாக கனவு கண்டது அது நிறைவேறும். என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். வணங்கக்கூடிய தெய்வம் சூரிய பகவான். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதான் சொல்லுவாங்களே, அதிர்ஷ்டம் வந்துட்டால் கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மன ரீதியில் நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்தும் இன்று நிறைவேறக்கூடிய நன்னாளாக அமைகின்றது. காரணம் என்ன? இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறனால, இந்த அஸ்வினிங்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரம். கேதுன்றது யாருன்னா ஞானக்காரகன். ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு கிடைப்பார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வழி, இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு பழக்கமாவார். அந்த பழக்கத்து மூலிமா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போடுகின்ற ஒரு நன்னாளாக இன்று அமைகிறது. தாய் மீது அதிக பாசத்தை வைத்து உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு சேரும். பூர்வீகத்தால் செஞ்ச புண்ணியம் இன்றைக்கி உங்களுக்கு நல்வழிப்படுத்தும். என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாகத்தான் அமையும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே தலையிட மாட்டீங்க. குடும்பத்திலே பார்த்தீங்களா, எல்லாரும் பேசுவாங்க, நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. இன்றைக்கு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டன்றது என்னன்னா, அது இஷ்டத்துக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம். உழைப்பவர் உழைச்சிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்காது. அதிர்ஷ்டம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற ஒரு நன்னாள். தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். ரொம்ப மிகவும் கவனத்தோடு இருக்கணும். சகோதர உறவுகளுக்குள் தேவையில்லாத கருத்து வேறுபாடு உருவாகும். காரணம் என்ன? ஏன்னா செவ்வாய் பகவான்ன்றது சகோதர காரகன். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறனால அவங்களுக்கு பொறுமை, ரொம்பவும் விட்டு கொடுத்து போகிற மனப்பக்குவத்தை
உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு நன்னாளாக அமையும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, வெளிநாட்டு பிரயாணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இது ரொம்ப நாள் கண்ட கனவு அப்படின்ற மாதிரி வரும். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு தேவையில்லாத குழப்பம் வரும். அந்த குழப்பங்கள் தீர்கின்ற ஒரு நன்னாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் நன்று. விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் இன்று எதையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க. அந்த காத்திருப்புக்கு வெற்றி உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு நன்னாள். கோபம் இருக்கின்ற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கோபம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட இந்த நல்ல குணத்தினால உங்களை நம்பி நிறைய பேர் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு அசைவும் பார்த்திங்களா மற்றவங்களுக்கு சாதகமாக அமையும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, நீங்கள் அந்த ஜாமீன் போட்டது, ஏற்கனவே நம்ம கொடுத்த வாக்கு, இதெல்லாம் காப்பாற்றணுமேன்றதுக்காக நீங்கள் இன்றைக்கு போராடக்கூடிய நாள். ஆனால் வெற்றி நிச்சயம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் நலம். தனுசு ராசி நேயர்களே, நீதி நேர்மை நாணயத்துக்கு கட்டுப்பட்ட நீங்கள் இன்று அதே போலவே அதீத நம்பிக்கை வைத்த ஒருவர் மூலிமா உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, அந்த பணவரவு எப்படி வரும்னு சொன்னால், சங்கடப்பட்டு சஞ்சலப்பட்டு கொடுக்கறது இல்லைங்க. உங்களை தேடி நீங்கள் நல்லவர் அப்படின்ற சொல்லி கொடுக்கறது தான். ஏன்னா நாணயம் மிக்க ஒரு ராசினா தனுசு ராசி. இன்றைக்கி கோச்சாரத்தில் பார்த்திங்களா அஸ்வினி நட்சத்திரம் போயிட்டுருக்கு. அஸ்வினிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன். தேவையில்லாத போட்டு இது நடக்குமா நடக்காதா, இது இப்படி கற்பனை வளம் மிகுந்தவர் நீங்கள். அந்த கற்பனையில் எதையோ சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லதே நினைங்க, இன்று உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, மூதாதையரை வணங்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். மறைந்த ஒரு முப்பாட்டன், இந்த பாட்டன், இவங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வருங்க. இன்றைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் காளிகாம்பாள். மகர ராசி நேயர்களுக்கு இன்று காத்திருப்போர் பட்டியல் இருந்த மாதிரி இருந்த யோகம். இன்றைக்கி உங்களுக்கு அந்த யோகம் இன்றைக்கி வெளியே வருதுங்க. அந்த யோகம் எப்படின்னா மண் மனை யோகம். அதே நேரத்தில் பார்த்திங்களா வாகன யோகம். இது வரலும் கோழையாகவே இருந்துகிட்டு இருந்தமேன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தைரியம் உருவாகக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் பார்த்திங்களா தைரியமாக இருக்கும். மற்றவங்களுக்கு அது சாதகமாகவும் இருக்கும். குடும்பத்துக்கு அது உபயோகமாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தலையிட்டீங்க. அந்த தலையீடு உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருந்தது. அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக ஏற்படும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறனால தாயார் வழி மூலிமா உங்களுக்கு ஒரு யோகம் காத்துட்ருக்குங்க. அதே மாதிரி தாயார் மூலிமா இருக்குகின்ற சொத்து பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும். தகப்பனார் வழியில் மூலிமா உங்களுக்கு ஒரு அறிவுரை கிடைக்கும். தகப்பனார் சொன்னால் கேட்டுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. கும்பராசி நேயர்களே, கும்பம் அப்படின்னாவே எந்த வம்புக்கும் போகாத ராசி. தான் உண்டு தன் மேலே உண்டுன்னு இருக்கக்கூடிய ராசி தான் கும்பம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அது ஒரு பெரிய மகத்துவமாக இருக்கும். அமைதி அதான் சொன்னேன், கடலுடைய ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய மனசினுக்கு ஆழத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொறுமை தான் உங்களுக்கு இன்று ஒரு பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கின்ற நன்னாள். தேவையில்லாத வாக்கு கொடுத்துருப்பீங்க, அது போய் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. யார் கடன் கேட்டாங்களோ பாவம் அப்படின்னு சொல்லி கடன் கொடுப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். அதை பாத்திரம் அறிந்து தான் உதவி பண்ணுவீங்க. பாத்திரம் அறியாமல் நீங்கள் உதவி பண்ண மாட்டீங்க. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி
உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த புள்ளியியல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பீங்க. அதான் உங்களுக்கு அரசு கும்பம் சொல்லுவாங்க, பூர்ண கும்பம், கும்பாபிஷேகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த கோபுரத்தை பார்த்த மாதிரி உங்களை பார்த்தாவே. அதனால் அந்த கும்பராசிக்கு இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. வணங்கக்கூடிய தெய்வம் குபேரன். மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறனால வாக்கு மேன்மை, சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை தேடி வரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நான் வந்து வீட்டுக்கு ராஜாவா வெளி உலகத்துக்கு ராஜாவா அப்படின்ற மாதிரி இப்போ மனம் வந்து அளபா அஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் வந்து உங்களுக்கு வீட்டிலையும் நீ ராஜா தான், நீங்கள் வெளி உலகத்துக்கு ராஜா தான்ங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு நன்னாள். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்களா, அந்த விஷயத்தை காப்பாற்றணும்னு சொல்லி தூங்க மாட்டீங்க. அது மனசுலேயே ஓடிட்டுருக்கும். அதை நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க. அதே நேரத்தில் வந்து பூமி யோகம்னு சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, இதே மாதிரி கார் வாங்கி விற்கிறவங்களுக்கு, இதெல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.